அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கைய பத்தி பார்க்கலாம். சரிங்களா? இது அ சம் அ வரக்கூடிய குரூப் 1 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கும் உதவிகரமா இருக்கும். அதே மாரி குரூப் 1, குரூப் 2 அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கோம். தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. நம்ம எடுத்து படிச்சுக்க வேண்டியதான். சரிங்களா? தமிழ்நாடோட பட்ஜெட் நேரா மேட்டருக்கு வந்தோம்னா, தமிழ்நாடோட பட்ஜெட் ஓகேங்களா? தமிழ்நாடோட பட்ஜெட் வரலாறு அப்படின்னு பார்க்கிறப்ப, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா 1948ல பட்ஜெட் பிரசன்ட் பண்றாங்க. யார் பிரசன்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கோபால ரெட்டி அவர்கள் தான் தமிழ்நாட்டோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா மெட்ராஸ் மாகாணத்தோட முதல் பட்ஜெட்ட தாக்கல் பண்றார். எப்ப? பிப்ரவரி 25, 1948ல. இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப இந்தியா ஒரு குடியரசு நாடாக இல்ல. அதனால இந்த பட்ஜெட் உரை யார் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போதைய கவர்னர் ஆர்கிபால்ட் நெய் அவர் தான் வந்து பார்க்குறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம ரிபப்ளிக் ஆகுறோம். அதுக்கப்புறம் தான் இந்தியன் கவர்னர்ஸ் அப்பாயிண்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இது முதல்ல பட்ஜெட் தாக்கல் பண்ணது யாரு அப்படிங்கிறத பத்தி. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வரலாற்றுல அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நெடுஞ்செழியன் அவர்கள். சரிங்களா? நெடுஞ்செழியன் அவர்கள் ஏடிஎம்கே சேர்ந்தவர் தான். சரிங்களா? இதுவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு 14 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறார். சரிங்களா? இதுவே இந்திய அளவுல பார்த்தோம்னா, நமக்கு மொரார்ஜி தேசாய் அவர்கள் 10 தடவை தாக்கல் பண்ணியிருக்கார். சிதம்பரம் அவர்கள் 9 முறை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரணாப் முகர்ஜி அவர்கள் 8 முறை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ச்சியா 8 முறை தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரியா? தமிழகம் எடுத்துக்கிட்டோம்னா 14 முறை நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறார். சரிங்களா? இது பேக்ரவுண்ட். இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, தமிழக அரசாங்கம் தற்போதைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பார்த்தோம்னா 2021 ஆகஸ்ட் முதல்ல பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா தொடர்ச்சியா பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் தாக்கல் பண்ண பட்ஜெட் ஆகஸ்ட் 2020. ஏன்னா எலெக்ஷன் இயர்னா இன்ட்ரிம் பட்ஜெட் போடுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரெகுலர் பட்ஜெட் அப்படிங்கிறது வந்திருக்கும். அப்ப தமிழ்நாட்டுல எப்போல இருந்து இந்த பேப்பர்லெஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சதுன்னா 2021ல இருந்து தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல முதல்ல ஒரு வேளாண் நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்தாங்கன்னா, அதுவும் 2021ல இருந்து தான் நமக்கு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் அப்படிங்கிறதுமே பிரசன்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோல நம்ம நார்மல் பட்ஜெட் பத்தி பார்ப்போம். இன்னொரு தனி வீடியோல நம்ம வேளாண் நிதிநிலை அறிக்கையில என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த பட்ஜெட்டோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிம்பிள். சரிங்களா? ரூபாய் அப்படிங்கிற இந்த சின்னம். இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா, இந்த ரூபாய் போன வருஷம் பட்ஜெட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த லோகோல இந்த சிம்பிள் தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்பதான் இதுக்கு மாத்திருக்காங்க. ஓகேவா? இந்த சிம்பிள்ல பார்த்தோம்னா, தமிழகத்தை சேர்ந்த உதயகுமார் அவர்கள் தான் 2010ஆம் ஆண்டு இந்த ஒரு சிம்பிள வந்து இந்த சிம்பிள் அப்பதான் வந்து அத அடாப்டே பண்ணியிருப்பாங்க. சரியா? அந்த ஒரு சர்ச்சை அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். தமிழக அரசாங்கம் ஆ ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ட இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. ரூபாய் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு சின்னத்த வச்சதன் மூலியமா. சரிங்களா? இந்த பட்ஜெட்டோட முக்கிய அம்சங்கள் என்ன? என்ன மாரியான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த பட்ஜெட்டோட தீம் என்னவா இருக்கு? கருப்பொருள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய முக்கியமான ஆப்ஜெக்டிவ் திராவிடியன் மாடல் ஆஃப் கவர்ன்மெண்ட்னா என்ன அப்படின்னாலே, எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான் நம்ம டெஃபினிஷனாவே சொல்லுவோம். இல்லையா? அத பிரதிபலிக்கக்கூடிய வகையில தான் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது இந்த வருஷம் பட்ஜெட்டோட தீமா இருக்கு. ஓகேங்களா? பட்ஜெட் தாக்கல் பண்ணது யாரு? நம்மளுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பார். முதல்ல பார்த்தோம்னா நிறைய மேற்கோள்களை காட்டியிருப்பார். அதுல முதல்ல பாத்தீங்கன்னா, திருக்குறள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது சமநிலையில் நின்று பொருளின் எடையை சீர்தூக்கி காட்டும் துலாக்கோல் போல் எப்பக்கமும் சாயாமல் நேர்மையுடன் நடுநிலை பேணுவதே சான்றோருக்கு அழகு அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளை சொல்லிட்டு தான் அவரு அந்த பட்ஜெட் உரையை வாசிக்க ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா? பட்ஜெட் உரைக்குள்ள போறப்ப ஓகேங்களா, அதற்கு முன்னாடி இந்த திருக்குறளுடைய அர்த்தம் எல்லாருக்குமே நமக்கு புரியும். ஓகேங்களா? சமமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அதுதான் சான்றோருக்கு அழகாகவே இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு பக்கம் ஒரு சார்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இம்ப்ளிசிட்டா நமக்கு சொல்ல வராங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான கோட் ஒன்னு பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இன்இக்வாலிட்டி இஸ் அ சாய்ஸ்
பட் we can choose a different path அப்படின்றது தாமஸ் பிக்கெட்டி, பிரெஞ்சு எக்கனாமிஸ்ட் தாமஸ் பிக்கெட்டி அவர்களோட முக்கியமான ஒரு கோட். ஓகேங்களா? இன்ட்ரடக்ஷன், ஒரு பட்ஜெட் உரையை வாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில இன்ட்ரடக்ஷன், ஒரு சில மேற்கோள்கள், தமிழக அரசாங்கம் என்னெல்லாம் பண்ணியிருக்கு, அதெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல கொடுத்த ஒரு சில விஷயங்கள் தான் இதெல்லாம். அது மட்டும் இல்லாம பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1968, 69 அந்த பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பார். ஓகேங்களா? சோ அததான் இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு அரசாங்கம் இந்த பட்ஜெட்டை தயாரிக்கிறப்ப வெறும் வரவு செலவு கணக்குகள் மட்டும் இருக்கக்கூடாது. அதுல மக்களோட விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருப்பார். ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. மேபி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்கன்னா நமக்கு ரீட் பண்ணவே டைம் ஆகும் இல்லையா? அப்ப ஷார்ட்கட் வச்சு இதுதான் அண்ணாதான் வருவாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பட்ஜெட் உரைக்குள்ள போனோம் அப்படின்னா முதல்ல எடுத்தோன்னே எப்பயுமே தமிழ் வளர்ச்சி அதுதான் இருக்கும். சோ இந்த தமிழ் வளர்ச்சி துறை அப்படிங்கறத முதல்ல எப்பயுமே இருக்கும். சரிங்களா? சோ முதல்ல தமிழ் வளர்ச்சி துறையை சார்ந்து பேசுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு 2000 ஆண்டு தமிழகத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டிருக்கும். அந்த திருவள்ளுவர் சிலைக்கு சமீபத்துல நம்ம பெயர் மாற்றம் அப்படிங்கறத செஞ்சிருப்போம். என்ன பெயர் மாற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம், பேரறிவு சிலை அப்படின்னு சொல்லி அதற்கு பெயர் மாற்றம் செஞ்சிருக்கோம். சரிங்களா? அப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு கேண்டிடேட் இப்போ இன்டர்வியூ நீங்க அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா, நமக்கு ஆஹ், கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கலாம். டிசம்பர் மாதத்துடைய கடைசி வாரத்தை பார்த்தோம்னா திருக்குறள் வாரமாக அறிவித்திருப்பாங்க தமிழக அரசாங்கம். இப்பதான் 25 வருஷம் அந்த ஒரு நினைவு விழா அப்படிங்கிறதும் கொண்டாடப்பட்டுச்சு இல்லையா? சோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா மதுரை வேர்ல்டு தமிழ் சங்கம் அந்த கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா மதுரை தமிழ் சங்கம் கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா அகரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர போறாங்க. அகரம் எ மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ், மொழிகளின் அருங்காட்சியகம் அப்படிங்கிறது இந்த மதுரை தமிழ் சங்கத்துல வரப்போகுது. சரிங்களா? அதற்கு அகரம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. சரியா? எதுக்காக? யங்கர் ஜெனரேஷனை தமிழ் மொழியோட தொன்மையை பத்தி கத்துக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ் வளர்ச்சி அப்படின்னு பாக்குறப்ப எக்ஸ்கவேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும் பட்ஜெட் டாக்குமெண்ட்ல. போன வருஷம் பார்த்தோம்னா ஒரு 8 பிளேஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த வருஷம் பார்த்தோம்னா இன்னொரு புதுசா ஒரு 8 பிளேஸ்ல நமக்கு அகழ்வாராய்ச்சிகள் நடத்தப்படும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அதுல கீழடி சிவகங்கை மாவட்டம், பட்டணமருதூர் தூத்துக்குடியில, அடுத்ததா பாத்தீங்கன்னா கரிவளம் வந்த நல்லூர் அப்படிங்கிற தென்காசி மாவட்டத்துல இருக்கக்கூடிய பகுதியில, அடுத்தது பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம், அது அடுத்தது நமக்கு மணிக்கொள்ளை கடலூர் மாவட்டத்துல, ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது கள்ளக்குறிச்சியில, வெள்ளலூர் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்துல, அடுத்தது தெலுங்கனூர் அப்படிங்கிறது நமக்கு சேலம் மாவட்டத்துல. இந்த பகுதிகளில் எல்லாம் அகழ்வாராய்ச்சி நடக்கும் அப்படிங்கறத தமிழக அரசாங்கம் பட்ஜெட் உரையில தெரிவித்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு போன பட்ஜெட்லயே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டோட எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில இந்த வருஷமும் அதே பகுதிகளில் தான் பண்ண போறாங்க. எங்கெங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலூர் இன் ஒடிசா, வெங்கி இன் ஆந்திர பிரதேஷ் அண்ட் மஸ்கி இன் கர்நாடகா இங்கெல்லாம் பண்ண போறாங்க. அடுத்ததா என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு ஒரு கியூரியாசிட்டி எப்பயுமே இருக்கும். இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணக்கூடிய பொருட்களை எப்படி இந்த டேட்ல தான் இருக்கு, இவ்வளவு இயர்ஸ் பின்னாடி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு கியூரியாசிட்டி நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? சோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஆனா இந்த இடத்துல நம்ம பட்ஜெட்லயே ஒரு சில என்ன மாதிரியான டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் சொல்றோம் அப்படிங்கறதையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அந்த வகையில ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ அனாலிசிஸ் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ நமக்கு இந்த ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ அனாலிசிஸ் அப்படிங்கறத பண்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அதுக்கு தமிழ்ல நமக்கு தொல் மரபணுவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது நம்ம பிடிஎஃப் அட்டாச் பண்ணிருக்கோம், அதை எடுத்து பாருங்க. தொல் மரபணுவியல் அப்படின்றத சொல்லுவாங்க. அடுத்தது மெட்டலர்ஜிக்கல் அனாலிசிஸ், அத உலோகவியல் பகுப்பாய்வு அப்படிங்கறத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் மைக்ரோபாட்னி அப்படின்னு சொல்றத நுண் தாவரவியல் அப்படிங்கறத சொல்லுவாங்க. போலன் அனாலிசிஸ் அப்படிங்கறத மகரந்த பகுப்பாய்வு அப்படிங்கறத சொல்லுவாங்க. அடுத்தது ஆப்டிகலி ஸ்டிமுலேட்டட் லூமினசன்ஸ் டேட்டிங் அப்படிங்கறத துண்டொளி வெப்பக்கால கணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது செராமிக் டெக்னாலஜி அப்படின்னா மட்பாண்டவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இதெல்லாமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைப்படும். சரியா? தேவைப்படுதோ இல்லையோ தெரிஞ்சு வச்சுப்போம். சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆழ்கடல் அகழ்வாராய்ச்சி அப்படிங்கறத பிளான் பண்ணிருக்காங்க.
டீப் சி எக்ஸ்கவேஷன். போன பட்ஜெட்லயும் இது பிளான் பண்ணியிருந்தாங்க, இப்பயும் பிளான் பண்ணியிருக்காங்க. சரியா? எங்க இருந்து எங்க வரைக்கும் அப்படின்னா, காவிரி பூம்பட்டினத்துல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இந்த ஆழ்கடல் அகழ்வாராய்ச்சி அப்படிங்கறத பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு கொடுமணல்ல அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கும். அங்க இருக்கக்கூடிய பொருட்களை பேஸ் பண்ணி நமக்கு ஈரோடு மாவட்டத்துல நொய்யல் மியூசியம் அப்படிங்கறத உருவாக்க போறாங்க. சரியா? சோ நொய்யல் அருங்காட்சியகம் அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டத்துல வரப்போகுது. அதே மாதிரி பண்டைய பாண்டியர்களுடைய கடல் வாணிகத்தை சிறப்பிக்கக்கூடிய வகையில நாவாய் மியூசியம் அப்படிங்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்துல வரப்போகுது. சரிங்களா? மேரிடைம் ட்ரேட் எக்ஸலன்ஸ் ஆஃப் பாண்டியாஸ் அதை செலிப்ரேட் பண்ற மாதிரி, அதை ஹைலைட் பண்ற மாதிரி நாவாய் மியூசியம் அப்படிங்கிறது வரப்போகுது. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி கல்ச்சுரல் கேலரி அப்படிங்கிறது நமக்கு எக்மோர்ல வரப்போகுது. சரிங்களா? எக்மோர் மியூசியத்துல வரப்போகுது இண்டஸ் வேலி கல்ச்சுரல் கேலரி. ஓகேங்களா? அதாவது நமக்கு சிந்து வெளி பண்பாட்டு அரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க தமிழ் கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் கல்ச்சுரல் மியூசியம் அப்படிங்கிறத மாமல்லபுரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல உருவாக்க போறாங்க. சரியா? இது தமிழ் வளர்ச்சி சார்ந்து அறிவிக்கப்பட்ட முக்கியமான அறிவிப்புகள். அடுத்தது பேலன்ஸ்டு growth அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சமச்சீர் வளர்ச்சி. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தமிழ்நாட்டுல அர்பனைசேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. சோ இந்த அர்பனைசேஷனை நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா ஒரு புது அப்ரோச் நம்ம எடுத்துட்டு வரணும். அதுக்கு அர்பன் பிளானிங் எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருக்கிற சிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்றதை விட புதுசா ஒரு நியூ டெவலப்டு சிட்டியை கொண்டு வரலாம் அப்படிங்கறத ஒரு சஜஷனா கொடுத்திருந்திருப்பாங்க. சோ அதை பேஸ் பண்ணி டிட்கோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, சென்னைக்கு வெளியே ஒரு குளோபல் சிட்டி, உலகளாவிய நகரம் அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. சரிங்களா? இந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸுமே இங்க இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். சரிங்களா? அடுத்ததா தனியா பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டத்தை பத்தி தெரியும். மாதந்தோறும் 1000 ரூபாய் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுட்டு வருது. அந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது இப்போ 3ஆம் பாலினத்தவருக்கும் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ வில் பி எக்ஸ்டெண்டட் டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். இது ஒரு முக்கியமான அறிவிப்பா இருந்துச்சு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வெல்ஃபேர் ஆஃப் சீனியர் சிட்டிசன், அதாவது மூத்த குடிமக்கள் நலன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டெமோகிராபிக் டிரான்சிஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்டேட்டா மாறிக்கிட்டே வருது. நம்மளோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. முதியோர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. சரிங்களா? அப்ப அதை ஒரு மைண்ட்ல வச்சுட்டு தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஓவரால் வெல்பீயிங் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ், மூத்த குடிமக்களோட ஒட்டுமொத்த நலனுக்காக என்ன பண்ண போறாங்கன்னா 25 பகுதிகளில் அன்புச்சோலை மையங்கள் அப்படிங்கறத உருவாக்க போறாங்க. அன்புச்சோலை சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 25 இடங்கள்ல. எது அந்த 25 இடங்கள் அப்படின்னா 25 முனிசிபல் கார்பரேஷன்ஸ்லயும் இந்த அன்புச்சோலை சென்டர்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு சில மேற்கோள்கள் நமக்கு பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இடையில இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். மே ஆர் மே நாட் பி கேட்கலாம். சரிங்களா? சோ பசிப்பினி மருத்துவன் இல்லம் அனித்தோ செய்தோ கூறுமின் எமக்கே அப்படின்னு சொல்லி ஒரு புறநானூற்று பாடலை வைத்திருந்தாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றம் தூளாய் போகும் அப்படின்னு சொல்லி பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடலையும் அங்க வச்சிருந்தாங்க. சரியா? சோ அது போக பாத்தீங்கன்னா நமக்கு ஹையர் எஜுகேஷன்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு வரலாற்றை கொடுத்திருந்தாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா 1794ஆம் ஆண்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அப்படிங்கிறது மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சர்வே அப்படிங்கிற பேர்ல எங்க ஆரம்பிச்சது. ஓகேங்களா? மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சர்வே அப்படிங்கிற பேர்ல. அதன் பிறகு பார்த்தோம்னா 1859ஆம் ஆண்டு இது ஒரு இன்ஜினியரிங் காலேஜா மாறுச்சு. அதுக்கப்புறமா அது அண்ணா யூனிவர்சிட்டியா இப்போ நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கு. சரிங்களா? சோ அண்ணா யூனிவர்சிட்டியை பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்டா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வரையறையை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ரோட் மேப் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு உலக அளவுல டாப் இன்ஸ்டிடியூஷனா வரும்னா அதுக்கு இந்த ரேங்கிங்ல நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். QS வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ். QS அப்படின்னா குவாக்கரலி சைமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குவாக்கரலி சைமன்ஸ் QS வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி டாப் ரேங்கிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரோட் மேப்பை ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதன்படி பாக்குறப்ப அண்ணா யூனிவர்சிட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல டாப் 10 வரணும்.
வேர்ல்டுல இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல டாப் 150க்குள்ள வரணும் அப்படிங்கிறது இதோட டார்கெட்டா வச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடா 2 பேசிக் சயின்சஸ் அண்ட் மேத்தமெட்டிக் ரிசர்ச் சென்டர்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. அதாவது அடிப்படை அறிவியல் மற்றும் கணித மையங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சென்னை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல இந்த அடிப்படை அறிவியல் மற்றும் கணித மையங்கள் அப்படிங்கிறது வரப்போகுது. தமிழக அரசாங்கம் இதை யாரோட சேர்ந்து இந்த ஒரு மையங்களை கொண்டு வர போறாங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் தென் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் இவங்களோட சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது லேபர் வெல்ஃபேர், தொழிலாளர் நலன் சார்ந்து பட்ஜெட்ல என்ன அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நமக்கு தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர்கள் நல வாரியம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உருவாக்கப்பட்டு போன வருஷம் வந்து சரிங்களா? இந்த கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா அந்த கிக் ஒர்க்கர்ஸோட லைவ்லிஹுட்டை ப்ரமோட் பண்றதுக்காக சப்சிடி கொடுக்க போறாங்க. அதாவது 2000 பேருக்கு 20,000 ரூபாய் வந்து சப்சிடி கொடுக்க போறாங்க. எதுக்கு சப்சிடி அப்படின்னா எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ் வந்து வாங்குறதுக்காக, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வாங்குறதுக்கு ஒரு 2000 பேருக்கு 20,000 ரூபாய் சப்சிடி அப்படிங்கறத கொடுக்க போறாங்க. சரியா? அடுத்தது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இதுல என்ன பண்றாங்க, புதிய அறிவிப்புகள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த சர்விக்கல் கேன்சர், கருப்பை வாய் புற்றுநோயை பத்தி தெரியும். இந்த சர்விக்கல் கேன்சருக்கு வேக்சினேஷன் கேம்பெயின் அப்படிங்கிறது நேஷனல் லெவல்ல யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்க்கு கீழே மத்திய அரசாங்கம் இதை கொண்டு வந்திருக்காங்க. தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல பைலட் ப்ராஜெக்டா விழுப்புரம் மாவட்டத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தமிழகம் முழுவதும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? 9 முதல் 14 வயது இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் வந்து சிறுமிகளுக்கு தான் இந்த வேக்சினேஷன் இருக்க போகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுடைய மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா நமக்கு யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. சோ அதை பத்தியும் நமக்கு பட்ஜெட்ல பேசியிருப்பாங்க. அடுத்தது தொழில்துறை இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யக்கூடிய பெண்களின் சதவீதம் அப்படிங்கிறது 41% இருக்கு. 41% ஆஃப் விமன் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேரட்னஸ் இண்டெக்ஸ், நித்தி ஆயோகோட எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேரட்னஸ் இண்டெக்ஸ்ல பார்த்தோம்னா ஏற்றுமதி தர குறியீட்டுல நம்ம ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டுல பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து டாப் ஸ்டேட்டா இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல நம்ம தான் டாப் ஸ்டேட்டா இருக்கும். லீட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது கார்கோ ஹேண்ட்லிங் பத்தி, லாஜிஸ்டிக்ஸ் ஈஸ் அக்ராஸ் டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த லீட்ஸ்லயும் பார்த்தோம்னா நம்ம வந்து டாப் அச்சீவிங் ஸ்டேட்டா வந்து இருக்கோம். இது எல்லாமே தமிழ்நாட்டோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொஃபைல பத்தி சொல்லுது. சரிங்களா? சோ இதுல புதிய அறிவிப்புகளா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் 2030 அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் வந்து ரன் ஆக போகுது. அதோட எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா 500 கோடி ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பார்க் அப்படிங்கிறது வரப்போகுது. இந்த செமிகண்டக்டர் மிஷனுக்கு கீழே செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பார்க் அப்படிங்கிறது எங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சூலூர்லயும் பல்லடம், கோயம்புத்தூர் அந்த மேற்கு மண்டலத்துல வரப்போகுது நமக்கு. சரிங்களா? அடுத்ததா தென் தமிழகத்துல இந்த சுற்றுலாத்துறையை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமேஸ்வரம், ராமநாதபுரம் பகுதிகளில் ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வர போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ராமேஸ்வரம் பகுதிகளில். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து ஒரு குளோபல் ஷிப் பில்டிங் ஹப்பா மாத்தணும் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தோட ஒரு கோலா இருக்கு. சரிங்களா? இந்த கப்பல் கட்டுமான துறையில முன்னணி பகுதியாக தமிழ்நாட்டை மாத்தணும் அப்படிங்கிறது. அதற்காக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தமிழ்நாடு மேரிடைம் டிரான்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. தமிழ்நாடு கடல் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை 2025ஆம் ஆண்டு கொண்டு வர போறோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா முதல்வர் படைப்பகம் அப்படிங்கிறது. இந்த முதல்வர் படைப்பகம் அப்படிங்கிறது கொளத்தூர் பகுதியில முதல்ல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த முதல்வர் படைப்பகத்தோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்க போது ஃப்ரீலான்சிங் பண்றவங்க அங்க உட்காந்து வேலை பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டிஸை ஆஃபர் பண்றாங்க. இது எல்லாமே ஃப்ரீயா அப்படின்னு கேட்டா ஒரு நாமினல் அமௌண்ட் 300 ரூபாய் 500 ரூபாய் மந்த்லி அந்த ரேட்ல வந்து தமிழக அரசாங்கம் இதை பண்றாங்க. சோ அதனுடைய வரவேற்பு வந்து நல்லாவே இருந்துச்சு கொளத்தூர் பகுதிகளில். அதனால தமிழகம் முழுவதும் பார்த்தோம்னா ஒரு 30 இடங்கள்ல இந்த முதல்வர் படைப்பகம் அப்படிங்கிறது வரப்போகுது. அடுத்ததா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழே புதிய அறிவிப்பா என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஏவிஜிசி எக்ஸ்ஆர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சென்னையில வரப்போகுது. அது என்ன ஏவிஜிசி அப்படின்னா ஏ அப்படிங்கிறது அனிமேஷனை குறிக்கும்,
வி அப்படிங்கிறது விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து குறிக்கும் நமக்கு. சரிங்களா? அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங். ஜி அப்படிங்கிறது கேமிங். அடுத்தது சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு காமிக்ஸை வந்து குறிக்கும். அடுத்தது எக்ஸ்ஆர் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டியை பத்தி குறிக்கும். சரிங்களா? சோ இந்த செக்டாரோட growthக்காக ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கறத பிளான் பண்ணிருக்காங்க. சரியா? சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எங்க வரப்போகுது அப்படின்னா நமக்கு சென்னையில வந்து வரப்போகுது. சரியா? அதாவது திறன்மிகு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னா. அடுத்தது வாட்டர் ரிசோர்சஸ், நீர்வளம் சார்ந்து பெரிய அறிவிப்புகள் எதுவும் கிடையாது. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த நீர்வள மேம்பாட்டு திட்டம் 2000 கோடி ரூபாய் செலவுல இந்த வருடம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதான் காம்ப்ரிஹென்சிவ் வாட்டர் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். அடுத்தது வாட்டர் எனர்ஜி, ஐ மீன் இந்த இடத்துல கிரீன் எனர்ஜின்னு வந்துரும். சரியா? சோ கிரீன் எனர்ஜில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இன்டகிரேட்டட் ரெனியூவபிள் எனர்ஜி பாலிசி அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. ஒருங்கிணைந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்கை அப்படிங்கிறது வரப்போகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா 2-3 அறிவிப்புகள் இருந்துச்சு. அதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா கடல்சார் வள அறக்கட்டளை அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. ஓகேங்களா? மெரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கறது கொண்டு வர போறாங்க. சோ எதுக்காக அப்படின்னா நமக்கு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஆஹ் நவீனமான மீன் பிடிக்கக்கூடிய பிராக்டிசஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி மெரைன் எக்கோசிஸ்டத்தை ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு மெரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வரப்போகுது. அடுத்ததா ராப்டர்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அதாவது வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி அமைப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு வர போறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த வேட்டை பறவைகள்ல சிலது பாத்தீங்கன்னா என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸா இருக்கு. லைக் ஈகிள், வல்ச்சர்ஸ் இதுங்கெல்லாம். சோ அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராப்டார்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி அமைப்பு அப்படிங்கிறது வரப்போகுது. அடுத்தது நமக்கு தனுஷ்கோடி பகுதியில் பாத்தீங்கன்னா கிரேட்டர் பிளமிங்கோ சாங்சுரி அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. ஓகேவா? இந்த கிரேட்டர் பிளமிங்கோ அப்படிங்கிறது ஒரு மைக்ரேட்டரி பேர்ட் மற்றும் அந்த வெட்லேண்ட் எக்கோசிஸ்டத்துக்கான ஒரு இண்டிகேட்டராகவும் இருக்கு. சரிங்களா? அதனால இந்த கிரேட்டர் பிளமிங்கோ சாங்சுரி அப்படிங்கறத தனுஷ்கோடியில கொண்டு வர போறாங்க. இந்த கிரேட்டர் பிளமிங்கோக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா பூனாரை பறவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பூனாரை பறவைகள் சரணாலயம் நமக்கு தனுஷ்கோடியில வரப்போகுது. அடுத்தது சோசியல் ஹார்மோனி அவார்ட், சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த ஒரு விருதை பத்தி அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த பஞ்சாயத்துகள்லாம் சோசியல் ஹார்மோனி சமூக நல்லிணக்கத்தை வந்து மேம்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வருஷம் வருஷம் இந்த அவார்டு வழங்க போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு வருஷமும் 10 பஞ்சாயத்துக்கு 10 வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு இந்த அவார்டு கொடுக்க போறாங்க. இன்சென்டிவ் பாத்தீங்கன்னா 1 crore இன்சென்டிவ், 1 கோடி ரூபாய் இன்சென்டிவோட கொடுக்க போறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, அதாவது மாற்றுத்திறனாளிகளின் நலன். இந்த மாற்றுத்திறனாளிகள் நலன் இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு பஞ்சாயத்து அமைப்புகள், அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா? இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல லோக்கல் பாடிஸ்ல வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளோட ரெப்ரசன்டேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மசோதா தாக்கல் பண்ணப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. வேற எந்த அறிவிப்புகளும் அதை சார்ந்து வெளியே வரல. அடுத்தது சீஃப் மினிஸ்டர்ஸ் தாயுமானவர் திட்டம். தாய்மானவர் திட்டம் அப்படிங்கிறது போன பட்ஜெட்ல கொண்டு வந்திருப்பாங்க. போன வருஷம் பார்த்தோம்னா இந்த தாய்மானவர் திட்டத்துக்கு கீழே 5 லட்சம் குடும்பங்கள், பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருக்கக்கூடிய 5 லட்சம் குடும்பங்களை 2 வருஷத்துல வறுமை கோட்டுகள் இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கறத இலக்காக வச்சிருந்தாங்க. இந்த வருஷம் தாய்மானவர் திட்டத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா பெற்றோர்களை இழந்த சிறுவர்கள் இருப்பாங்களா, சிறுவர் சிறுமிகள், அது 18 வயசு வர வரைக்கும், அவங்க 18 வயசு வர வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் 2000 ரூபாய் வழங்க போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க தாய்மானவர் திட்டத்துக்கு கீழே. சோ பேரண்ட்ஸ் இல்லாத சின்ன குழந்தைகளுக்கு 2000 ரூபாய் 18 வயசு வரைக்கும் கொடுக்க போறாங்க. சரியா? சோ இந்த ஒரு திட்டத்தை அறிவிக்கிறப்ப நமக்கு ஜாப்பனீஸ் ஹைக்கு போயம் ஒண்ணு வந்து கோட் பண்ணிருப்பாங்க. அதான் புஷ் க்ளோவர் ஃபிளவர்ஸ் தே ஸ்வே பட் டு நாட் டிராப் தேர் பீட்ஸ் ஆஃப் டியூ அப்படின்னு சொல்லி மட்சுவோ பாஷுவோட ஹைக்கு போயமை வந்து கோட் பண்ணியிருப்பார். சரிங்களா? அடுத்தது டூரிசம், சுற்றுலா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட $1 trillion எக்கானமியை அச்சீவ் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் செக்டாரா என்ன இருக்குன்னா டூரிசம் இருக்கு. மொத்தம் 18 ப்ரியாரிட்டி செக்டார்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் வந்து டூரிசம் அப்படிங்கிறதும். அதுக்காக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தமிழ்நாடு டூரிசம் ப்ரமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட் அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. தமிழ்ல பார்த்தோம்னா தமிழ்நாடு சுற்றுலா ஊக்குவிப்பு வசதி சட்டம் அப்படிங்கிறது வரப்போகுது. சரியா? அடுத்தது அனிமல் ஹஸ்பேண்ட்ரி, இதுல பாத்தீங்கன்னா பொவைன் ப்ரீடிங் பாலிசி அப்படிங்கறத இந்த வருஷம் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கால்நடை இனப்பெருக்க கொள்கை அப்படிங்கறத கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கொள்கைகளை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹேண்ட்லூம் செக்டார், ஓகேங்களா, கைத்தறி மற்றும் துணி நூல்
அப்படிங்கிற இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாடு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் அப்படிங்கறது கொண்டு வருவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம் அப்படிங்கறத அறிமுகப்படுத்த போறாங்க. அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர், முன்னாள் படை வீரர் நலன். இந்த முன்னாள் படை வீரர் நலன் கீழே பாத்தீங்கன்னா முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படிங்கிறது சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அதற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க அதெல்லாம் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களோட ஃபேமிலி யாராவது பிசினஸ் தொடங்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கேபிட்டல் சப்சிடியா ஒரு 30% தர போறாங்க. இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் பார்த்தோம்னா ஒரு 3% வந்து கொடுக்க போறாங்க. அதாவது கேபிட்டல் சப்சிடி அப்படின்னா 30% மூலதன மானியம், அது மட்டும் இல்லாம ஒரு 3% பார்த்தோம்னா வட்டி மானியம் அப்படிங்கறது கொடுக்க போறாங்க. அது அப் டு 1 crore வரைக்கும் அந்த பிசினஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்குதான் இந்த சப்சிடி அப்படிங்கிறது கொடுக்க போறாங்க. நெக்ஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மைக்கு கீழே நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத சென்னையில உருவாக்க போறாங்க. சரியா? அதாவது தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அப்படிங்கிறது சென்னையில வரப்போகுது. ஓகேவா? இதனுடைய ஃபண்டிங் அப்படிங்கிறது ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு கீழே வரும் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. இறுதியா பாக்குறப்ப மாநில அரசாங்கத்தினுடைய நிதிநிலையை பத்தி பேசியிருப்பாங்க. இந்த மாநில அரசாங்கத்தின் நிதிநிலை அப்படிங்கிறது நமக்கு டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவை பத்தி விரிவா பேசியிருப்பாங்க. ஜிஎஸ்டிபி ரேஷியோ. ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி பாக்குறப்ப நமக்கு டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ 28% வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? அதான் 28.70% வரைக்கும் இருக்கலாம். ஆனா தமிழகத்தோடது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 26.07% தான் இருக்கு. ஓகேவா? அப்ப தமிழக அரசாங்கம் கடன்ல இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. மத்திய அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட அளவுகளுக்குள்ளதான் தமிழக அரசாங்கம் கடன்ல இருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்லி இருப்பாங்க. அடுத்ததா இந்த ஒரு விஷயத்த சொல்றப்ப நம்ம தமிழக அரசாங்கம் நம்ம முதல்வருடைய ஒரு இலக்கை வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the woods are lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep and miles to go before I sleep. இந்த போயம் அப்படிங்கிறது இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒரு போயம் தான். ஓகேங்களா? சோ ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிற அமெரிக்கன் போயட் எழுதின இந்த போயமை கோட் பண்ணி காட்டியிருப்பார் நம்ம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜவஹர்லால் நேரு கூட அவரோட டேபிள்ல இந்த அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படிங்கிற இந்த லைனை எழுதி வச்சிருப்பார் அப்படிங்கிறது நமக்கு இங்கிலீஷ் புக்ல கொடுத்திருந்திருப்பாங்க. சரிங்களா? மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னா நான் என்னோட முடிவுக்கு முன்னாடி நான் இன்னும் நிறைய விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கறதா அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம். சரிங்களா? சோ இத சொல்லிட்டு இன்னும் 2 முக்கியமான விஷயங்களை அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பேர்ல சொத்துக்களை பதிவு செய்யறோம், நிலங்களை பதிவு செய்யறோம் அப்படின்னா அது 10 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு இருந்துச்சுன்னா அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ல 1% தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்க பேர்ல உங்க அம்மா பேர்ல ஒரு நிலத்தை பதிவு செய்றீங்க அப்படின்னா அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ல 1% வந்து கம்மியாகும். அதே மாதிரி தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில பெண்களோட பங்கை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. என்னன்னா 1 lakh விமன் வந்து ஆண்டர்பிரினர்ஸா டெவலப் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அடுத்த 5 ஆண்டுகள்ல. இதுக்காக தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க, ஆண்டர்பிரினர்ஸ்க்கான கைடன்ஸ் அப்படிங்கறத கொடுக்க போறாங்க. இதெல்லாம் தாண்டி 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் தர போறாங்க. அந்த லோனுக்கு 20% சப்சிடி மானியம் அப்படிங்கறதும் வழங்க போறாங்க. சரியா? சோ இது வந்து தமிழக அரசாங்க பட்ஜெட்டோட கடைசி அறிவிப்பாக இருந்துச்சு. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா புதிய அறிவிப்புகள் அப்படிங்கிறது ஒரு சிலவற்றை தான் இருந்துச்சு போன பட்ஜெட்டை கம்பேர் பண்றப்ப. ஆனா இந்த பட்ஜெட்ல நிறைய கொள்கைகளை பத்தி வெளியிட்டு இருந்தாங்க. நிறைய மாவட்டங்கள்ல புதிய புதிய விஷயங்கள்லாம் வர இருக்கு. சரிங்களா? இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து அகழ்வாராய்ச்சிகள் பண்றாங்க அது உங்க டிஸ்ட்ரிக்டோட ரிலேட் ஆச்சுன்னா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு இந்த ராமநாதபுரம் பகுதிகள் எல்லாம் 2-3 விஷயங்கள் கொண்டு வர போறாங்க. சோ அதெல்லாம் நல்லா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சோ பட்ஜெட்னு கேட்டாங்கன்னா பட்ஜெட்ல இதை தாண்டி வேற எந்த கேள்வியுமே கேட்க முடியாது. அது இன்டர்வியூயா இருந்தாலும் சரி, அதை தாண்டி நமக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி, இதை தாண்டி வேற எதுவும் கேட்க முடியாது. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? குரூப் 1 இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். வரக்கூடிய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுற எல்லாருக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.